அதை பொறுத்துதான் உன்னுடைய எதிர்காலம் உண்டு. அல்லேலூயா. அப்ப உன்னுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் உன் கையிலே கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? அப்ப உங்களுடைய எதிர்காலம் யார் கையில் இருக்கிறது? உன் கையில் உண்டு. நீ அநேக தன்னை ப்ளேம் பண்ணிக்கிறாங்க, ஆண்டவரை ப்ளேம் பண்றாங்க. ஐயோ எனக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. ஆனா அத நடந்தது கர்த்தர் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கவில்லை. தேவன் உனக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தின் சாபத்தை வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை சாபத்தை அல்லது காரியங்கள் முன்பதாக வைக்கும் பொழுது நீ எந்த பட்டன், எந்த இடத்துல நீ தீர்மானத்தை எடுக்கிறாயோ அந்த பட்டனை நீ பிரஸ் பண்ணுகிறாய். அதன் நிமித்தமாக உனக்கு ஆசீர்வாதமோ சாபமோ ஏதாவது ஒன்று வந்து நிற்கிறது. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டும்? உன்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்வது உன்னுடைய கரத்திலே இருக்கிறது. ஆமென், ஆமென். அப்ப உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ பிரஸ் பண்ண வேண்டிய பட்டன் எது? அந்த கிரீன் எதை குறிக்குது? ஆசீர்வாதம். அப்ப அந்த ஆசீர்வாத பட்டன் அமுத்துறதுக்கு நாம என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடந்தால், நீங்க எந்த பட்டன் பிரஸ் பண்ணிருக்கீங்க? அப்ப என்ன வரும்? ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் எந்த பட்டன் நீங்க பிரஸ் பண்ணிருக்கீங்க? ரெட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வரும் எதிர்பார்த்தீங்கன்னா நடக்குமா? நீங்க அநேகர் இப்படிதான் செய்யறோம். அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிதான். நாம பண்ணுகிற காரியம் எல்லாம் ஆண்டவருக்கு விரோதமானது, தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியங்கள். ஆனா நமக்கு சாபம் வந்த உடனே, ஐயோ நான் இதெல்லாம் செய்தனே, எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நீ வேதனைப்படுகிறது வேற யாராலும் அல்ல, அது உன்னாலத்தான். அல்லேலூயா. கொஞ்சம் கசப்பா இருக்கா? சத்தியம் கொஞ்சம் கசப்பு தான் இருக்கும், ஆனா அப்புறமா தான் இனிக்கும். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறதினாலே நான் சத்துருவானேன். அல்லேலூயா. Foolish people. மதீனன் ஒரு நீதிமான் வந்து கடிந்து கொண்டான். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஆலோசனை கொடுத்தால் புத்தி இல்லாத மனுஷர்கள் கோபப்படுவார்கள். இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது, எனக்கு தெரியாதா? ஒருவேளை உனக்கு தெரிந்திருக்கலாம். தெரிந்திருக்கிற விஷயத்தையே உனக்கு இன்னொருவர் வந்து சொன்னால் உன்னுடைய உள்ளம் கோபம் கொண்டு இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது அப்படி என்ன உனக்குள்ள வந்தால் வேதம் சொல்லுகிறது, you are a fool. ஒரு மதீனன். அல்லேலூயா. பரியாசக்காரன் கடிந்து கொள்ளும் பொழுது நீதிமானை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீதிமான் என் தலையிலே கொட்டினால் அது எனக்கு எப்படி இருக்குதா? அபிஷேகம் எப்படி இருக்குது? அப்ப கடிந்து கொள்ளும் பொழுது, அந்த கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு பின்பதாக தேவன் ஆசீர்வாதம் அபிஷேகத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார், உன்னுடைய எதிர்காலத்தை உன்னுடைய கரத்திலே நான் கொடுத்திருக்கிறேன், நீ ஆசீர்வாதமாயும் வாழலாம், நீ சாபத்திலேயும் வாழலாம், ஆனால் உன்னை பொறுத்துதான் அது உண்டு என்று கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை 26வது வசனத்தை இன்னொரு முறை வாசிப்போம். Behold, I set before you today a blessing and a curse. அல்லேலூயா. வேத லாங்குவேஜ் எது இல்லீங்களா? இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன்.
ನೋಡಿದ್ರೆ ಇವತ್ತು ನಾನು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಶಾಪವನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் என்ன வைக்கிறாருங்க? ஆசீர்வாதம் சாபம். அப்ப ஆண்டவர் அடுத்த வசனம் சொல்றார், இன்று நான் உங்களுக்கு கற்பித்திருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். கீழ்ப்படிந்தால் என்ன வருது? கீழ்ப்படிந்தால் என்ன வருதுங்க? ஆசீர்வாதம் வரும். இப்ப எப்படி நாம் அதை அறிந்து கொள்கிறது? நான் ஆசீர்வாதத்தில் இருக்கிறேனா இல்ல சாபத்தில் இருக்கிறேனா? ஆசீர்வாதம் உன்னை சூழ்ந்திருக்கும் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஒரு இன்க்ரீஸ் இருக்கும். சந்தோஷத்துல, சமாதானத்துல, நிம்மதியில, அல்லேலூயா, ஆசீர்வாதத்துல, சுகத்துல, அல்லேலூயா, ஃபைனான்ஸ்ல, குடும்பத்துல எல்லாமே ஒரு இன்க்ரீஸ் அண்ட் ப்ராஸ்பர். நீ வர்த்திக்க செய்ய, அதாவது உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? வர்த்திக்க செய்து கொண்டிருப்பார். நீ மென்மேலும் 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 உயர்ந்து கொண்டே இருப்பாய். உன் வாழ்விலே ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொன்னால், ஆசீர்வாதம் உன்னை சூழ்ந்திருக்கும் என்று சொன்னால், உன் வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய். சமாதானத்துல, சந்தோஷத்துல, ஆசீர்வாதத்துல, ஐஸ்வர்யத்துல உயர்ந்து கொண்டே இருப்பாய். அப்படி என்று சொன்னால் உன்னை சுற்றிலும் என்ன இருக்குது? ஆசீர்வாதம். சாபம் இருக்குமானால் என்ன நடக்கும்? சாபம் இருக்கும் என்று சொன்னால், உன்னை சூழ்ந்த சாபம் இருக்கும் என்று சொன்னால், நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நீ குறைந்து கொண்டே போவாய். எப்படி இருப்ப? குறைந்து கொண்டிருப்பாய். எல்லா விதத்திலும் நீ சொல்லுவ, ஐயோ ஒரு காலத்துல எப்படி இருந்த, நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படியெல்லாம் சொன்னேன், இப்படியெல்லாம் இருந்தேன், அப்படியெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. ஒரு காலத்துல யார் பார்த்தா சொல்லுவீங்க, நான் கோல்டு தட்டில் தான் சாப்பிட்டேன், சில்வர் பொருளில் தான் நான் சாப்பிட்டேன், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லுவேன். அப்படியெல்லாம் நாங்கள் கேட்டு நம்பணும். ஆனா ஒருவேளை உன் வாழ்க்கையில நீ அப்படிப்பட்டதான உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்திருக்கலாம், பணத்துல, பொருளில், சமாதானத்துல, சந்தோஷத்துல. ஆனா நாளுக்கு நாள் அது குறைந்து கொண்டே போகும் என்று சொன்னால் உன்னை சூழ்ந்து சாபம் உண்டு. ஹல்லேலூயா.